நம்முடைய நிதியமைச்சர் மாண்புமிகு மரிய வில்சன் அவர்கள் மேல ஒரு குற்றவியல் புதுவை குற்றவியல் நீதிமன்றம் வந்து ஒரு சம்மன் கொடுத்திருக்காங்க. காவல்துறையை கையில் வைத்திருக்கிற ஒரு அரசு யாரை வேண்டுமானாலும் வந்து எஃப்ஐஆர் போடலாம். எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஊழல்னு சொல்ல வர்றாங்களோ அதுக்கு பின்னாடியான ஒரு பெரிய அந்த ஆட்சிக்கு எதிரான அவங்களோட சாதனைகளுக்கு எதிரான அதை மட்டுப்படுத்துறது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இந்த ஊழல்ன்றத கையில் எடுக்கிறாங்கன்றது தான் தோணுது நமக்கு. கொள்கை பிரகடனம்னே ஒன்று இந்த ஆட்சியில் கிடையாது. எதை நோக்கி இந்த அரசு நகர்கிறது அப்படிங்கிறதுக்கான எந்த பிரகடனம் சமூக நீதிக்கு ஆதரவான ஆட்சியா, என்ன கலரில் இருக்கிறாங்க, என்ன திசையில் நகர போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்குது. அப்படியே பாஜக மாடல் தான் அது. வந்து நீ ஒரு பக்கம் ஊழலை ஒழிப்போன்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே, இன்னொரு பக்கம் விராலிமலையிலேருந்து வாங்க, விஜயபாஸ்கர் வாங்க. இந்த நடைமுறையை ஆளுகிற அரசாங்கங்கள் எல்லாமே செஞ்சு பார்த்துருக்கு. ஆனால் எல்லாமே ஃபெயிலியர். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கலந்துரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். நேற்று கைது செய்யப்பட்ட திமுக திருச்செந்தூர் எம்எல்ஏ திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அவர் வெளியில் வந்து சொன்ன தகவல்கள் வந்து ரொம்ப பகிரங்கமாக இருக்குது. என்னென்னா, அவரை ரொம்ப மிரட்டி நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் தாவேகாவுக்கு வரணும் அப்படின்னு மிரட்டப்பட்டதாகவும், கடைசியில் வந்து அவர் மறுத்துட்டதாகவும், நான் வந்து ஒரு திமுககாரன், நான் அவ்வளோ எளிதில் நான் விலை போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதில் நீதிபதி வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இதில் கைது செய்வதற்கு முகாம் இல்லை, எந்த முகாந்திரமும் இல்லை, கைது செய்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் இல்லைன்ற மாதிரி விழிச்சிட்டாங்க. பொதுவாக இது போன்ற அவதூறு சார்ந்த பேச்சுகளுக்கு வந்து வழக்கு தொடுக்கலாம், பல வழக்குகள் இருக்குது. ஆனால் ரொம்ப அதிரடியாக வந்து ஊடகவியலாளர்கள் மேலே குண்டர் சட்டம் போடுவது, ஒரு எம்எல்ஏ என்ற அவர் பேசுறதுக்கு வழக்கு தொடுக்காமல் வந்து இது மாதிரி சிறைப்பிடித்து கொண்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா கைவிலங்கு மட்டும்தான் மாட்டலை. அந்த அளவுக்கு இது எப்படி நடந்த இந்த படத்தில் வந்து திரைப்படங்களில் காட்சிக்கு கொடுப்பாங்கல்ல, ஒரு மாதிரி வில்லனை வந்து ரொம்ப பயங்கரமான வில்லனை வந்து விலங்கு மாட்டி இழுத்துட்டு போகிறது மாதிரியான ஒரு காட்சிக்கு இணையான ஒரு சம்பவம் தான் நடந்தது. ஸோ இப்படியான ஒரு பழிவாங்கலா அரசியல் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ நம்முடைய நிதியமைச்சர் மாண்புமிகு மரிய வில்சன் அவர்கள் மேலே ஒரு புதுவை குற்றவியல் நீதிமன்றம் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, சம்மன் கொடுத்துருக்காங்க. அவர் தன்னோட சொந்த சகோதரரையே தாக்கியிருக்கார் வீடு புகுந்து. அந்த வழக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 முறை ஆஜராகாமல் இப்போ இன்னைக்கு கண்டிப்பாக ஆஜராகணும். எதனாலனா, நீங்கள் சட்டமன்ற தொடர் அதை காரணம் காட்டி என்னால் வர முடியாது, விடுமுறை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மக்கள் பணியாற்றணும், சட்டமன்ற பணிகள் இருக்கிறனால இது குறுக்கீடாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நீதிமன்றமும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு வந்து அவர் கண்டிப்பாக ஆஜராகி ஆகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்து அவருடைய காணொலி ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அது வீடு பூந்து கட்டையை வச்சு அடிப்பாப்பில் பயங்கரமாக, குடும்பம்லாம் அலரும் உட்காந்து. பயங்கரமான ரொம்ப டெரரான நிதியமைச்சர் தான். இந்த பயங்கரமான இந்த டெரரான தன்மையை வந்து மத்திய அரசுல இருந்து வர வேண்டிய நிதிக்கு காட்டி ஓடுற அச்சம் கூட இருக்குது. இந்த டெரர் கரார் தன்மையை எப்படி பார்க்குறீங்க? இந்த கைதுகள், இந்த கோர்ட்டு ஒரு விதமாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. காவல்துறையை கையில் வைத்திருக்கிற ஒரு அரசு வந்து யாரை வேண்டுமானாலும் வந்து எஃப்ஐஆர் போடலாம், யார் மேலே வேண்டுமானாலும் கைது நடவடிக்கைக்கு வந்து அவர்களை வேட்டையாடுவதற்கு அனுமதிக்கலாம். இந்த நடைமுறையை ஆளுகிற அரசாங்கங்கள் எல்லாமே செஞ்சு பார்த்துருக்கு. ஆனால் எல்லாமே ஃபெயிலியர். நீங்கள் யாரை கைது செய்தாலும், நீங்கள் வந்து மேம்பாலம் வந்து மாநகராட்சியினுடைய மாநகர தந்தையாக வந்து மேயராக வந்து ஸ்டாலின் இருந்த காலகட்டத்தில் திமுக அரசு வந்து மேம்பாலத்திலே ஊழல் செய்து விட்டது என்று ஒரு வழக்கை வந்து அவர்கள் கிரியேட் பண்ணி போலீஸ் ஆஃபீஸரை வச்சு நடுராத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது போய் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து கலைஞரை கூட்டிகிட்டு வந்தாங்க, லுங்கியோட கூட்டிகிட்டு வந்தாங்க. இதே மாதிரி தான் நீதிபதியை முன்னாடி நிறுத்துங்கிற போது அவர் வந்து அதற்கான முகாந்திரம் இல்லைன்னு இன்றைக்கு வரைக்கும் அந்த மேம்பால ஊழல் வந்து நிரூபிக்கப்படலை. மிகப்பெரிய அளவில் கண்டனத்துக்குரியதாக அது மாறியது. ஒரு மூத்த தலைவரே ஒரு காவல்துறையை வந்து எப்படி அவர் மூஞ்சியில் குத்துறாங்கன்னா அவர் கத்துறாரு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் போட்டாங்க இல்லையா? அப்போ ஒரு அநாகரிகமான ஒரு போக்கு அப்படிங்கிறது கண்டனத்துக்குரியதாயிடுச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு 73 வயசாகுது அனிதா ராதாகிருஷ்ணன்கிறவருக்கு. 7 முறை எம்எல்ஏ, அவர் அமைச்சராக இருந்திருக்காரு. அவர் என்ன வந்து கொலை குற்றவாளியா, ஏதாவது வந்து இந்த வழக்கில் பிடிபட்டிருக்காரா, ஏதாவது இப்போ எல்லாம் நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஏதாவது குற்றச்செயல்களில் பின்னணி ஒன்றுமே இல்லை.
ஒரு எமோஷனல்ல ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. அது பேசியது வரம்பு மீறியதாக இருந்தால் அந்த வரம்பு மீறிய பேச்சு என்பது அவர் மட்டுமே பேசல. இதே பேச்சை வந்து தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். நயினார் நாகேந்திரன் மேல இதே மாதிரி ஒரு வழக்கை போட்டு காவல்துறையை அனுப்பி தைரியமா வந்து இந்த மாதிரி நீங்க வந்து வண்டியில ஏத்திடுவீங்களா? அவரும் ஒரு முன்னாள் அமைச்சர் தான். நீங்க அதை செய்ய முடியுமா உங்களால? அப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார அமைப்புக்குள்ள இருக்கிறவங்க மேல உங்களால எந்த பாதிப்பையும் உண்டாக்க முடியல, எந்த நடவடிக்கை எடுக்க முடியல. நீங்க திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் உன் மாவட்ட செயலாளர் மேலேயே நான் கை வச்சேன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? ஒரு அச்சுறுத்தல் தான் இது. நீங்க ஜென்சி மீட்டிங் போடுறவங்களை எல்லாமா போய் வந்து மிரட்டுறது காவல்துறை வச்சு பல இடங்கள் அது நடந்திருக்கு. இப்போ அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னா இடைத்தேர்தல் வருகிறது. இந்த இடைத்தேர்தலில் மிகப்பெரிய அளவில் யாரெல்லாம் வந்து தேர்தல் அரசியலிலே ரொம்ப தீவிரமாக இயங்கக்கூடியவரோ அவர்களையெல்லாம் கைது செய்யணுங்கிற அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி ஏதாவது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது சிபிஐ வழக்கில் இருக்கு. கரூர் நெரிசல் மரணம் என்பது சிபிஐ வழக்கில் இருக்கு. நம்மளிடத்திலே ஊடகத்திலே சொன்ன எதையுமே அவர்களால் வந்து குற்றப்பத்திரிகையில் சொல்ல முடியல, வாக்குமூலத்தில் சொல்ல முடியல. அது வந்து திட்டமிட்ட சதின்னு வந்து வெளியில் பரப்புனாங்க, சதி கோட்பாடுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து நீதிமன்றத்திலேயோ வழக்கு விசாரணையிலையோ அப்படி எதையுமே அவர்களால் சொல்ல முடியல. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இப்போ கரூர் நெரிசல் மரணத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஏற்கனவே நிவாரணம் கொடுத்துட்டாரு, அரசு பணி கொடுக்குறேன் அப்படின்னு இடைத்தேர்தலை மனதில் வைத்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து இங்கே ராஜினாமா பண்ணிட்டாருங்கிறத மனதில் வைத்து அந்த இடத்தை நோக்கி நகருகிறார். இப்போ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்து இப்போ திமுக வந்து வழக்கு தொடுத்ததா அறியப்படுறோம். ஏன்னா வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது வழக்கு சம்பந்தப்பட்ட ஐ திங்க் A3ன்னு நினைக்கிறேன் அவர் மாண்புமிகு ஆதவர்ஜுனா அவர்கள். ஸோ அவங்களே வந்து வெளிப்படையாக வந்து இது காவல்துறை மேலே குற்றம் சாட்டுறது இல்லை அதாவது ஆதவர்ஜுனா என்ன சொல்லிட்டாருன்னா காவல்துறையை வந்து பயன்படுத்தி 41 பேரை கொண்டுட்டாங்கன்னு சொன்னார். அப்படின்னா காவல்துறையே ஏதோ ஒரு கூலிப்படை கொலைகாரர்களைப் போல, அடியாட்களைப் போல அப்படி சித்தரிப்பது என்பது நீங்கள் அரசியல் சாசனத்தின் பெயரால் பதவியேற்றுக் கொண்டிருக்கிற ஒரு அமைச்சர் பேசுகிற முறை அல்ல. அது போக பழி வாங்குவேன் அப்படின்ற எங்களுக்கு பழைய கணக்கு இருக்கு, பழி வாங்குவேன் அப்படின்றதுலாம் வந்து அது ஒரு வெளிப்படையாகவே சொல்றது மாதிரி இருக்குது. அரசியல் வெஞ்சன் தான், இது உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றது மாதிரி. அது போக வழக்கு இருக்கும்போது பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறதோ இல்லை வந்து நீங்கள் வந்து வீடு கட்டி கொடுப்பதோ அந்த வழக்கோட திசையை மாற்றாதா? அது வந்து அப்பட்டமான ஒரு முறைகேடு இல்லையா? ஆமாம். இப்போ நீங்கள் அந்த பயனாளிகளாக மாறியதற்கு பின்பு அந்த உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் வந்து யாருக்கு எதிராக சாட்சி சொல்வார்கள்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு கொலை நடக்குது, ஏதோ ஒரு விபரீதமான குற்றங்கள் நடக்கிறது, யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே சில சலுகைகளை அறிவிப்பது மூலமாக இனிமே இப்போ நீங்கள் பல கொலை வழக்குகள் அப்படி செஞ்சுருக்காங்க, சம்மந்தப்பட்ட ஆள் சாட்சி சொல்கிறதுக்கே வரவிடாமையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்லுவ மாதிரி இது வந்து ஒரு திசை திருப்புகிற முயற்சி. இப்போ என்னன்னா வந்து ஒரு அடிப்படை மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் பற்றி பேசாம முழுக்க முழுக்க அதன் மீது கவனம் செலுத்தாம அமோனியா வாயு கசிவுனால வந்து இறந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு பக்கம் கூடி கொண்டு போகிறது. சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை கன்னியாகுமரியிலே வந்து கனிமவள கொள்ளைக்கான வாய்ப்பு வந்து ஏற்கனவே அங்கு பல பிரச்சனையை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு வந்து நீட்டிப்பு செய்கிறார்கள் ஓராண்டு காலம். இப்படி அடிப்படை ஆதாரமான பிரச்சனைகளின் மீது அதே மாதிரி விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் அவர்கள் கேட்ட தொகை கொடுக்கல, அது ஆர்ப்பாட்டத்தில் வந்து பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எத்தனையோ வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கிற போது திசை திருப்புகிற விதமாக அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்கிறேன், இந்த பக்கம் வந்து நான் வந்து இவரை அனுப்ப போகிறேன், செந்தில் பாலாஜியை கைது செய்ய போகிறேன் என்று திசை திருப்புகிற ஒரு நாடகத்தை திட்டமிட்டு நடத்தி கொண்டு ஊழல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த ஊழல் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அது ஒரு முழக்கமாக கோஷமிட்டு வர்றாங்களோ அதை நம்ம கொஞ்சம் சந்தேகத்தோட தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா பொதுவாக இன்னைக்கு இருக்க சூழலில் வந்து ஊழல் லஞ்சம் அப்படின்றது வச்சுங்களேன் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. லஞ்சம் வாங்கினது தப்புனா கொடுத்தவனும் தப்புன்ற எவனுமே இன்னைக்கு வந்து ஆதாரங்களோட எல்லாருமே கைதேர்ந்த திருடர்கள் ஆயிட்டாங்க. தடயமே இல்லாமல் திருடுற அளவுக்கான கைதேர்ந்த திருடர்கள் தான் எல்லாருமே, யாரும் மறுக்க முடியாது. இப்போ ஊழல் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே குற்றம் நிரூபிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆனதுக்கு பின் அப்படிதான் ஆயிடுச்சு. நம்ம அதை வந்து ஊழலை நியாயப்படுத்தலை, அது சரின்னு சொல்லலை, யதார்த்தம் அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ தாவேகா உறுப்பினர்கள்லாம் முதல் முறையாக வர்றாங்க, அவங்களுக்கு இந்த சிஸ்டம் தெரியாது, இன்னொரு 6 மாதத்தில் பழகிடுவாங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு பின்னாடி வந்து அந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும், இப்படி தான் லஞ்சம் வாங்கணும், இப்படி தான் ஊழல் வாங்கணும் அப்படின்ட்டு. இது வந்து ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வர்றவங்க வேணால் தவறு செய்யலாம், அனுபவ ரீதியாக வந்து இருக்கிறவங்க தவறு செய்ய வாய்ப்பு இல்லை, நிரூபிக்க முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். ஆனால்
எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஊழல் ஊழல்னு சொல்ல வர்றாங்களோ அதுக்கு பின்னாடியான ஒரு பெரிய அந்த 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 ஆட்சிக்கு எதிரான அவங்களோட சாதனைகளுக்கு எதிரான அதை மட்டுப்படுத்துறது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இந்த ஊழல்ன்றத கையில் எடுக்கிறாங்கன்றது தான் தோணுது நமக்கு. இப்போ இவங்க வந்து இந்த இது மாதிரியான காவல்துறை நடவடிக்கைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து இவங்க மேலே வழக்குகளை வந்து விரைவுபடுத்துறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யார் முதல்ல அடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்றது மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்களா? ஏன்னா இப்போ இது வந்து கொஞ்சம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. ஏன்னா பெரிய அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அரசியல்ல. ஆனால் வந்து எதிர்கட்சிகளை எப்படி எப்படிலாம் உடைக்கலாம், எப்படி எப்படிலாம் பலகீனப்படுத்தலாம் அப்படின்றதுல ரொம்ப கைதேர்ந்த ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்களோட அடி வந்து ரொம்ப பலமாக இருக்கு. ஏன்னா வழக்குல சந்திக்கிறதை விட நேரடியாக போய் காவல்துறையை வச்சு ஏவி விடலாம். ஏன்னா அது போக வந்து இந்த இப்போ கரூருக்கு அவர் போகும்போது இது போல நலத்திட்டங்கள் இது ஒரு ஒரு விதமான இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா மிக கைதேர்ந்த அனுபவம் உள்ள ஆட்கள் மாதிரி தான் தெரியுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்கள பொறுத்தவரையில அவங்களுடைய மூவ் எதை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறத முதல்ல சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. கொள்கை பிரகடனம்னே ஒன்று இந்த ஆட்சியில் கிடையாது. எதை நோக்கி இந்த அரசு நகர்கிறது அப்படிங்கிறதுக்கான எந்த பிரகடனமுமே கிடையாது. நீங்கள் வந்து இது கார்ப்பரேட்டுக்கு ஆதரவான ஆட்சியா, தனியார் மயத்துக்கு ஆதரவான ஆட்சியா, சமூக நீதிக்கு ஆதரவான ஆட்சியா, இது என்ன கலரில் இருக்கிறாங்க, என்ன திசையில் நகர போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்கு. நீங்கள் அவருடைய தோழமை கட்சிகள் கூட்டத்திலே இடதுசாரிகள் ஏன் பங்கேற்கவில்லை என்று நான் தொலைக்காட்சி விவாதத்துக்கு செல்லுகிற போது ஆஃப் த ரெக்கார்டா ஒரு இடதுசாரி தோழர் வந்தபோது நான் கேட்டேன், அவர்கள் மேலே எங்களுக்கு வந்து கொள்கை ரீதியான நம்பிக்கை இல்லை. அப்போதைக்கு நம்ம வந்து ஒரு தேர்தல் வந்து விடக்கூடாது என்பதற்காகவும் உடனடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை வந்து கவிழ்த்தக்கூடாது என்பதற்காகவும் தான் நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆனால் அவங்களுடைய நடவடிக்கை மீது நமக்கு வந்து நம்பகத்தன்மை இல்லை. அதனால தான் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரிக்கிறோம். அந்த கூட்டணியில் நாங்கள் வந்து அவங்க செய்கிற, அதாவது தோழமை கட்சிகளுடைய பெரிய துயரம் என்னன்னா, ஆளுகிறவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் பண்ணக்கூடிய எல்லா அத்துமீறலுக்கும் அவர்கள் பதில் சொல்வதற்கு மௌனமாக கடந்து போயிடுறாங்க. முதலமைச்சர் பத்திரிகையாளரை சந்திக்க போகிறது இல்லை. அப்படியே பாஜக மாடல் தான் அது. வந்து நீ ஒரு பக்கம் ஊழலை ஒழிப்போன்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே, இன்னொரு பக்கம் விராலிமலையிலேருந்து வாங்க விஜயபாஸ்கர் வாங்க, கரூர்லேருந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறதும், ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏக்களை வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு இடதுசாரிகள்லாம் சொல்லும் போது, அதே ஜனநாயகத்தை குழியை தோண்டி புதைக்கிறதுக்கு எம்எல்ஏக்கள் ராஜினாமான்னு ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. அதை கண்டிக்கிறோம்னு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. தோழமை கட்சியெல்லாம் ரொம்ப அவங்களால அதை அந்த அந்த சவுண்டுக்கு மேலே சொல்ல முடியல. ஒரு மென்மையான கண்டனத்தை தான் தெரிவிக்க முடியும். அவங்க அதை கடுமையாக அதுக்கு தெரிவிக்க முடியல. ஆனால் ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்கிற போதும் இந்த தோழமை கட்சிகளினுடைய தேவை என்பது விரைவில் தீர்ந்து விடும். கொள்கை சார்ந்தவர்களுடைய தேவை என்பது அவர்களுக்கு வந்து இனிமேல் தேவைப்படாது. இப்போ நீங்கள் வந்து இந்த கட்டடம் கட்டுற இடத்துல எல்லாம் சாரம் கட்டியிருப்பாங்க. சாரம் கட்டி ஒன்றுனா மேலே ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது சென்ட்ரிங்கெலாம் போட்டுக்கிட்டு எல்லாம் ஸ்ட்ராங் ஆனவொன்னே என்ன செய்வாங்கன்னா சாரத்தை பிரிச்சுருவாங்க. சாரத்தை பிரிச்சுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இனி இதுமே தேவையில்லை அப்படி. இப்போ ஏறத்தாழ வந்து இப்போ இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள்லாம் எனக்கு இருக்க பெரிய பயமே என்னென்னா, ஒரு பக்கம் அவர்கள் வந்து மிக தீவிரமாக திமுகவிடமிருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு போட்டி பந்தய வர நடக்குது. அதிகமாக நான் தான் திமுகவை வந்து எதிர்த்தேன் அப்படிங்கிறதுல இப்போ வைகோ தான் வந்து நம்பர் 1ல் இருக்கார். அப்போ எல்லாரும் வெளியேறி வந்ததற்கு பின்பு இவர்களுடைய பாதை என்னவாக இருக்க போகிறது? இவர்கள் வந்து ஒரு பக்கம் வந்து தனியார் பள்ளிக்கூடத்திற்கு வந்து நாங்கள் புதுப்பிப்பதற்கு பணம் வாங்கலைன்னு சொல்வதன் மூலமாக, புதிதாக வந்து சிபிஎஸ்இ ஸ்கூலெல்லாம் நிறையா கொண்டு வர்றதுக்கான அனுமதியை தருகிறார்கள் என்பதன் மூலமாக, இவ்வளவு நாளாக பாதுகாத்து வந்த இருமொழி கொள்கை என்பது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டத்தின் வழியாக அந்த பள்ளிக்கூடங்கள் திறப்பதின் வழியாக மும்மொழி கொள்கை இன்னொரு பக்கம் நடைமுறைப்படுத்தப்படும். அதாவது நாங்கள் நேரடியாக வந்து மத்திய அரசை எதிர்க்க மாட்டோம், ரொம்ப சாத்வீகமான முறையில் அமைதியான முறையில் இணக்கமாக நடந்து நாங்கள் காரியங்கள் சாதிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காரியங்கள் சாதிக்கிறது யாரு? தமிழ்நாடு அரசு சாதிக்குதா, இல்லை பாஜக வந்து காரியங்கள் சாதிக்குதா? இல்லை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் தமிழ்நாட்டை வந்து சீரழித்து விட்டார்கள்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குன்னு நிதி ஆய்வு கூட்டத்தில் போய் சொல்கிறதுல இந்த இரட்டை நிலைப்பாட்டில் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. கட்சிகளை உடைப்பதில் நீங்கள் பாஜகவால் வந்து 10 ஆண்டு காலம் உடைப்பதற்கு தேவைப்பட்டது அதிமுகவை. ஏன்னா ஜெயலலிதா 2016 டிசம்பர் 5 அவங்க வந்து இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2016 இந்த 2026 10 ஆண்டு காலமாக அவர்கள் அந்த இதை உடைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவ்வளவு காலம் வந்து தாவேக்காவுக்கு தேவைப்படலை. 10 நாளில் உடைச்சி சுக்குநூறாக்க முடிந்தது அவர்களால். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக ராஜினாமா செய்கிறாங்க.
வைகை செல்வன் நேற்று ராஜினாமா செய்கிறாரு. அடுத்து இன்னொரு செட்டு இருக்குது, வரிசையாக வர்றாங்க. அப்போ அவர்களுடைய இது என்னென்னா, யாராவது ஒருத்தரை அடையாளத்துக்கு நாங்கள் காட்டுவோம். திடீர்னு பார்த்தா வந்து கனிம வள கொள்ளையெல்லாம் இனிமேல் நடக்காது, அதனால் வந்து அந்த அமைச்சர் போய் பார்வையிட்டார், இனிமேல் வந்து அதெல்லாம் நடக்காது அப்படின்லாம் ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் கன்னியாகுமரியில் என்ன நடந்துச்சுன்னா அதற்கு நேர்மாறான முடிவு தான் நடந்துச்சு. அப்போ ஒரு பக்கம் ஊழலை ஒழிக்கிறோம்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் எம்எல்ஏக்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இது தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான், இந்த பக்கம் கவனம் வரக்கூடாது என்பதற்காக தான் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கைது நாடகம் 5 மணி நேரம் நீடிக்கணும். நீதிபதி அதை உடைச்சிட்டாரு. அப்போ அவர்களால் அரசியல் ரீதியாக எதையுமே அவர்களுக்கு வந்து எதிர்கொள்ள முடியலை. இப்போ நீங்கள் வந்து அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செஞ்சு உங்களால் வெள்ளிக்கிழமை கைது செய்கிறதுக்குனுடைய நோக்கம் என்ன? சனி ஞாயிறு வந்து கோர்ட் இருக்காது, அது வந்து அவரை வந்து 2 நாளாவது உள்ளே வைக்கணுங்கிறதா கணக்கு. ஆனால் 5 மணி நேரத்தில் இப்போ நள்ளிரவு 12 மணிக்கு வந்து ஒரு பிணையில் வந்து அவர் விட்டார், கையெழுத்து போட்டால் போதும் காவல் நிலையத்தில் அப்படின்னு சொல்லிட்டாரு நீதிபதி. அப்படிங்கிறப்ப அவங்களால அதற்கு மேலே நகர முடியல. அதனால் இந்த அரசினுடைய திட்டங்கள் என்ன, செயல்பாடு என்ன, அடுத்த கட்ட நகர்வு என்ன, எல்லாமே ஒரு மர்மமாக இருக்கிறது. தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டதன் வழியாக இவர்கள் எப்படி இணக்கமாக இருக்க விரும்புகிறார்கள் என்பதற்கு ஒருவான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி தான் அந்த சம்பவத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதே மாதிரி 2 முறை தேசிய கீதத்தை ஏன் வந்து திமுக ஆட்சியில் பாடலை? அப்போ அது இணக்கமில்லாத அரசா? எது இணக்கம்? அப்போ இன்னொரு பக்கம் நம்ம எல்லாரும் இதை பேசி கொண்டிருக்கிற போதே வைகை ஆறு வந்து மோசமாக இருக்குது, அதை நான் சீர்படுத்த போகிறேன், பொதுமக்கள் என்ன பிரச்சனைனாலும் ஆளுநர் மாளிகையை அணுகலாம்ங்கிறாங்க. அப்போ ஒரு போட்டி அரசாங்கம் ரெடி ஆயிடுச்சு. சட்டசபை தேவையில்லையே, சட்டசபை தேவையில்லை. இப்போ வந்து அர்லேகர் தான் ஆட்சி தலைவரா, ஏன்னா விஜய் வாய் திறக்க மறுக்கிறாரு. கம்யூனிஸ்டுகள் கூட கேட்டிருந்தாங்க, நீங்க கூவமாறுதல தானே கிராஸ் பண்ணி போறீங்க, அங்கே இறங்கி முதல்ல வேலையை பார்த்துடலாமே அப்படின்ட்டு. அப்போ முழுக்க மக்கள் கோரிக்கைகளெல்லாம் ஆளுநர் மாளிகையில கோரலான்னு சொல்றது மூலமாக அவங்க மத்திய அரசாங்கம் வந்து இவங்களை ஒரு பிடிக்குள்ளதான் வைக்க பார்க்கிறது. திமுக எதையெல்லாம் சந்தித்ததோ, இதெல்லாம் அவர்களுக்கு சவால்களாக இருந்ததோ, அந்த சவாலின் தொடர்ச்சி வந்து தாவேகாவுக்கு இருக்கு. தாவேகா அதை எப்படி எதிர்கொள்ள போகிறது? நீங்க எதிர்கொள்வதற்கான பின்னணியோட இப்ப நீங்க வந்து குட்கா பாஸ்கரை கூட்டிட்டு வந்துட்டீங்க, கோர்ட்டு சொல்லுது 12 வாரத்துக்குள்ள அதை வந்து முடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப வந்து வழக்கு விசாரணை வந்து இன்னொரு பக்கம் துரிதப்படுகிற போது பிடிமானம்னு ஒண்ணு நீங்க கொடுக்குறீங்களா இல்லையா? அப்ப இந்த வழக்கு விசாரணையில அவரை எப்படி நீங்க உங்க வாஷிங் மிஷின்ல அவரை எப்படி நீங்க அவங்க என்ன சொல்றாங்க முடியும் உங்களால? ஆட்சி நிலைத்திருப்பதற்காக நாங்க வந்து ஒரு யுக்தி தான் இது அப்படின்னு. இப்ப ஆட்சி அதுக்கான காரணங்களை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, என்ன தேவை அப்படின்றதையும் அவங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை இல்லை, எந்த நேரத்தில் வேண்டாலும் ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள் கலந்துக்குறோம் அப்படின்னு சொல்லி, இப்போ அதனால இப்படி ஒரு தேவை இருக்குன்னு பண்றாங்க. நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கும், அதற்காக வந்து நாங்கள் தயங்க மாட்டோம்னு சொல்றாங்க. கூடுதலா இல்லையா, அவங்க ஒன்றும் தயவு தாட்சியெல்லாம் பார்க்க மாட்டோம், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். அது டயலாக் எப்படி எடுப்பாங்க? சொந்த கட்சிக்காரர்கள் மேல இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? மரிய வில்சன் மேல நடவடிக்கை எடுப்பாங்களா? இப்ப நடவடிக்கை எடுப்பாங்களா? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் மேல எடுக்கலையே. சரத் நிர்மல்குமார் சொன்ன அறிக்கைக்கும் நீங்க ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை கைது செய்ய மறுப்பதற்கும் என்ன ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பேச்சுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? பொருத்தம் இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. அப்போ டயலாக் மட்டும் நம்ம பேசுவோம், இன்னைக்கே பேசுவோம். ஆனா எங்க செயல்பாடுங்கிறது ஒரு இது வந்து எப்படின்னா, எம்ஜிஆரை ரோல் மாடலாக வைத்துக்கொண்டு ஒரு ஜெயலலிதாவினுடைய ஆட்சியை நடத்துவதற்கு அவங்க நினைக்கிறாங்க. நான் ஒரு ஆள் தான் பவர் சென்ட்ரு அப்படின்லாம் விஜய் வந்து பேசுறாரு. ஆனா உண்மையிலேயே அப்படியா இருக்கு? ஆதவர்ஜனா ஒரு பவர் சென்ட்ரு, புஷி ஆனந்த் தான் கட்சியை வந்து கண்ட்ரோல் பண்றாரு பல இடங்கள்ல. பல விஷயங்கள் வந்து நேரடியாக முதல்வருக்கு போவதே இல்லை அப்படின்லாம் பல கருத்துக்கள் வந்து அந்த கட்சியிலிருந்தே சொல்கிறாங்க. தாவேகா சார்ந்து இப்போ அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துலாம் மிகப்பெரிய அளவில் பணம் புகுந்து விளையாடி இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து அவங்க வழக்கறிஞர்களே சொல்கிறாங்க, தாவேகா வழக்கறிஞர்களே சொல்கிறாங்க. அதனால் நிர்வாகத்தை வந்து செம்மைப்படுத்தி விடுவோம், சீர்படுத்தி விடுவோம் சொல்கிற முயற்சி நல்ல விஷயமாக இருக்கலாம். ஆனால் நடைமுறைக்கு அது வந்து எவ்வளோ தூரம் சாத்தியப்பட போகுதுங்கிறது ஒரு பெரிய சவால் தான். இதுக்கு மேலே அவங்களுடைய தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு பாஜகங்கிறது. திமுகவை ஒழித்து விடுவதன் மூலமாகவே தமிழ்நாட்டின் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடலாம் அப்படி சொல்றது இருக்கல, அது மிகப்பெரிய சமகாலத்தில் வெடிகட்டின ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை கழித்து விட்டு தமிழ்நாட்டின் வரலாற்றை எழுத முடியாது. நீங்கள் எந்த நெடுஞ்சாலையில் பயணித்தாலும் திமுக காரன் போட்ட ரோடு அது. நீங்கள் எந்த மேம்பாலத்தின் மேலே நீங்கள் பயணித்தாலும் நீங்கள் போய் கல்வெட்டை வேணால் படித்து பாருங்கள், அது யார் காலத்தில் அது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்குன்னு தெரியும். இந்த தமிழ்நாட்டை வந்து இன்றைக்கி ஐடி செக்டார் வந்து இவ்வளோ வளர்ச்சி பெற்றிருக்கு, அரசு வந்து எல்லா இளைஞர்களுக்கும், படித்த இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு தர முடியாத சூழல் இருக்கிற போது
ஒரு ஐடிக்கான ஒரு மிகப்பெரிய இதை வந்து உருவாக்குனது, கட்டமைப்பை உருவாக்குனதுங்கிறது கலைஞருடைய ஆட்சி காலத்திலே நிகழ்ந்தது. அப்ப எல்லாவற்றையுமே வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு நவீனமாக கட்டமைத்தது என்பது திமுக ஆட்சி காலத்தில் தான். அதை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்பதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிற அந்த அந்த மாலையை நீங்க பிச்சு போட்டுறாதீங்கிறதா நம்ம சொல்ல வரோம். அதனால நீங்கள் அதை விட சிறந்த நிர்வாகத்தை தந்தால் வந்து நம்ம வரவேற்கத்தான் போறோம். ஆனா நீங்க கொடுத்த வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியுமா? நீங்க பயனாளிகளாக இருக்கிறவங்க, நீங்க பினராயி விஜயன் போன்ற கம்யூனிஸ்ட் கட்சி முதலமைச்சர்கள் கூட, அவர்கள் ஆளுகிற மாநிலத்திலே கூட இவ்வளவு நலத்திட்டங்கள் இருந்ததா? ஒரே குடும்பத்துக்கு, சாமானியர் வீட்டு குடும்பத்துல ஒரு பக்கம் வந்து வந்து 100 நாள் வேலை திட்டத்துல பயனாளிகளா இருப்பாங்க, இன்னொரு பக்கம் மகளிர் உரிமை தொகை வந்துகிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் படிக்க போற பையனுக்கு நான் முதல்வன்ல பணம் வந்துகிட்டு இருக்கும், இன்னொருத்தர் புதுமை பெண் திட்டத்துல, ஒரே குடும்பத்துல புதுமை பெண். இது வந்து அரசாங்கத்தினுடைய எல்லா விதமான பலன்களும் உயர்மட்டத்திற்கு மட்டும்தான் போய் சேர்ந்திருக்கு, சாமானியர்களுக்கு போய் சேர்ந்ததே கிடையாது. இவ்வளவு நலத்திட்டங்களை தந்திருக்கக்கூடிய ஒரு அரசு, அதை விட சிறந்த நலத்திட்டங்களை உங்களால் நடைமுறைப்படுத்த முடியுமா? உங்களால் நீங்கள் சொன்ன எதையாவது நிறைவேற்ற முடியுமா? இப்போ திருமாவளவன் கூட குறிப்பிட்டார், எதுக்கு வந்து நான் 1 கிராம் மோதிரம் போடுறேன்னு சொல்கிறேன், உள்ள சீக்கிரம் வளர்ந்துடும், அந்த மோதிரம் வந்து அடகு கடைக்கு தான் போக போகுது, வித்து தான் திங்க போகிறாங்க, அதற்கு பதிலாக மருத்துவ கட்டமைப்பை வந்து நீங்கள் இன்னும் விரிவு செய்யலாமே. ஏன்னா எதுக்கு நம்ம தனியார் மருத்துவமனைக்கு போகிறோம், அங்கே இன்னும் நல்லா கவனிப்பாங்கன்னு நினச்சேன்னா போகிறோம். அதை வந்து அரசு மருத்துவமனையினுடைய கட்டமைப்பை அந்த 750 கோடி வந்து 755 கோடி வந்து செலவு செய்வதை வந்து நீங்கள் தங்கத்துக்கு செலவழிப்பதற்கு பதிலாக மருத்துவ உள்கட்டமைப்பை விரிவு செய்யுங்க. இப்போ நீங்கள் ஹார்ட் அட்டாக் வருது, ஒரு தீராத வந்து உயிர்கொல்லி நோய்கள்லாம் வருது, புற்றுநோய் மாதிரி, அதுக்கான சிகிச்சை வந்து எல்லா அரசு மருத்துவமனையிலும் இருக்குமா? மாநகரங்களில் இருக்கலாம், அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒருத்தர் வைத்தியம் பார்க்கலாம், மதுரையில் அதுக்கான வாய்ப்பு இருக்கா? சிறிய ஊர்களில் ஏதாவது இருக்கா? சிறுவில்லிபுத்தூரில் இருக்கா? சிறிய ஊர்களில் எங்கேயாவது இருக்கா? அப்போ அந்த மாதிரி ஊர்களில் இந்த கட்டமைப்பை விரிவுபடுத்துறதுக்கு அதை பயன்படுத்தலாமே. அதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு தொலைநோக்கு பார்வையாக இருக்க முடியுமே தவிர, மீன் தருவதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது மேலானதுன்னு சொல்ற மாதிரி அதை நோக்கி நகரணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால தோழமை கட்சிகள் வந்து கொள்கை சார்ந்தவர்களாக இருக்கிறவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணிப்பதற்கு, கொள்கையற்ற ஒரு கூட்டத்தை அதிமுகவில் இருந்து கொள்ளையடித்தவர்களை பல வழக்குகளிலே சிக்கியவர்களை கொண்டு வருகிறீர்கள் என்றால் நீங்கள் எந்த மாதிரி அரசாங்கத்தை தரப்போகிறீர்கள்? இப்போ அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, முதல்ல தேர்தல் அப்போ வந்து அவங்க வந்து இது மாதிரி வாக்குக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ அதிமுகவிலேருந்து வர்றவங்க யாருக்குமே நாங்கள் வந்து எந்த ஒரு பதவி ஆசையோ இல்லை எந்த ஒரு ஆதாயத்தையோ நாங்கள் காட்டல, அவங்களா வந்து தன்னார்வமாக வர்றதுக்கு காரணம் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்கள் தான். இங்கே பாருங்க, நாங்கள் வந்து யாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கலை, ஊழல் இல்லை, டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை இருக்குது, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, லஞ்சம் கொடுக்க தேவையில்லை. இது போல் வந்து அவங்க சொல்கிறத பார்க்கும்போது அவங்க அந்த கட்சியை வந்து ஒரு தூய்மையான கட்சியாக நாங்கள் வந்து கரெக்டாக கட்டமைக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து அதிமுகவில் வந்து எப்படி வேண்டாலும் இருந்திருக்கலாம், வேறு கட்சிகள் இருந்து வர்றவங்க இங்கே வந்தாங்கன்னா இங்கே வந்து ஒரு இப்படியான ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே கிளைம் பண்ணிக்கிறாங்களே. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து தொடக்க நிலையில் வந்து அவங்களுக்கு ஒரு கிளியர் இமேஜை கொடுக்கும். தொடக்கத்தில் நாட்கள் செல்ல செல்ல அது வந்து நடைமுறை சாத்தியப்படுமான்னு இல்லை, அதுதான் இப்போ உங்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் வந்து பதவியில் ஊறி பதவி கிடைக்கலன்னு சொல்லி தானே ஓடி வர்றாங்க, அதிகாரங்கள் கிடைக்கலன்னு சொல்லி தானே ஓடி வர்றாங்க. அப்படி ஓடி வர்றவங்களுக்கு வந்து அதுக்கான தேவைகளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து விஜய் வந்து மக்கள் தலைவராக ஏற்றுக்குங்க, நீங்கள் வந்து மக்கள் பணி செய்யுங்க, உங்களுக்கு வேறு எந்த பதவியும் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு திரும்ப வந்து எம்எல்ஏ இங்கே போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் இருப்பாங்களா? இல்லை உங்களுக்கு மறைமுகமாக கூட எந்த ஒரு ஆதாயமும் கிடைக்காதுன்னு சொன்னால் அந்த கட்சியில் இருப்பாங்களா? ஸோ அப்போ ஏதோ ஒரு ஆதாயத்தின் அடிப்படையில் தானே அவங்க வந்திருப்பாங்க. அது மேபி நமக்கு வெளிப்படலை, அது என்ன கொடுத்து என்ன வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. அதிமுகவில் இனி அதிகாரம் பெற முடியாது என்பதற்காக தாவேக்காவுக்கு வந்தவங்க அதிகாரம் இல்லாமல் இருப்பார்களா, அதிகாரத்தை சுவைக்காமல் இருப்பார்களா, அல்லது முறைகேட்டை செய்யாமல் இருப்பார்களா? அவர்கள் அதுல வந்து மிகப்பெரிய அனுபவம் பெற்றவர்கள். விஜய்க்கு வேண்டுமானால் அரசியல் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், வரக்கூடிய விஜயபாஸ்கருக்கு வந்து அரசியல் அனுபவம் இல்லாமல் இருக்குமா, நிர்வாக அனுபவம் இல்லாமல் இருக்குமா? ஒருவேளை நம்ம கட்சிக்கு தேவைப்படும் இப்படி அனுபவம் உள்ள ஆட்கள் நமக்கு தேவைப்படும். அனுபவசாலிகளால கட்சி நடத்த முடியவில்லை என்பதற்கு சாட்சி, ஒரு கூட்டம் நடத்த முடியவில்லை என்பதற்கு சாட்சி தான் கரூர் நெரிசல் மரணம். அவர்களுக்காக ஆட்சி நடத்துவதிலேயும் அவர்களுக்கு தடுமாற்றம் இருக்கிறது என்பதற்கான சாட்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பர்ச்சேஸ். ஸோ அவர்களால் முறையாக கட்சி நடத்தவும் முடியவில்லை, முறையாக ஆட்சி நடத்தவும் முடியலை. திடுதுப்புன்னு வந்து அவங்களுக்கு வந்து
அவங்க மேலே வந்து ஒரு பெரிய பொறுப்பு சுமத்தப்பட்டு விட்டது. இதை எப்படி எதிர்கொள்வது என்று திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு மேலே வந்து ஒரு கழுகு சுத்திட்டு இருக்கிற மாதிரி பாஜக பார்த்து கொண்டே இருக்கிறது. அதனால திமுகவை வந்து எதிரியாக காட்டிக்கொண்டு இதுல வேடிக்கை என்ன திராவிட இயக்கத்தை வந்து அழித்து விட்டு பாஜகவிற்கு பாதை போட்டு தருகிற வேலையை செய்ய போகிறார்களா, இல்ல திமுகவை போல அவர்கள் ஒரு நிர்வாக கட்டமைப்புள்ள கட்சியாக மாறப் போகிறார்களா என்பதுதான் காலத்தின் முன் வைக்கப்படுகிறது. கடைசியா ஒண்ணு என்னன்னா, இது கூட இல்ல, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த 2 விஜயபாஸ்கர்களும் வந்து பதவியை விலகி வந்தது மிக பயங்கரமான சுயநலமானது, இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்ற மாதிரி அவங்க கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பாஜக வந்து இன்னைக்கு தேசியம் முழுக்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு 2014க்கு பின்னாடி பெரும்பான்மையுடன் வந்து எந்த மாநிலத்திலும் ஆட்சி அமைஞ்ச மாதிரி தெரியல. அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை உடைச்சு அங்கேருந்து தூக்கிட்டு வந்து, அதே மாதிரி குதிரை பேரங்கள் மூலமாக தான் வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அவங்களே வந்து இவங்களை பார்த்து வந்து சொல்றது உண்மையிலேயே சரியான நிர்வாகத்தை தர வேண்டும் என்றால் இடதுசாரிகளினுடைய வழிகாட்டுதலோடு, விசிகா போன்ற தலைவர்களுடைய வழிகாட்டுதலோடு அவர்களால் நடத்த முடியும். ஒன்று, கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஊர்களிலேயுமே மண் சார்ந்த போராட்டங்கள்ல மீத்தேன் எடுக்கக்கூடாது, மணல் அள்ளக்கூடாது, அணு உலைக்கூடாது என்று ஒவ்வொரு ஏரியாவிலையுமே போராட்ட களங்களை தீர்மானித்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சமூக செயல்பாட்டாளர்களை கட்சிக்காரர்களாக மாற்றுவதன் மூலமாக சரியான அரசியலை நோக்கி நகர்த்த முடியும். ஆனால் அவர்கள் அந்த திசையில் போகாமல் அதிமுகவாக தாவேகா மாறிக்கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு இன்னொரு அதிமுக வேண்டுமாங்கிற கேள்வி இருக்கு. திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம்னு சொன்னவங்க தான் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாங்கிறது உண்மையாக இருந்தால், தாவேகா அதிமுகவாக மாறுவதை தாவேகா அல்லாத பொது வாக்காளர்கள் விரும்புவார்களாங்கிற கேள்வி இருக்கு. இடைத்தேர்தலையோ அல்லது உள்ளாட்சி தேர்தலையோ அவர்களுடைய முகமற்றவர்களாக எம்எல்ஏக்கள் தேர்வு செய்யப்பட்டது போல இடைத்தேர்தலில் தேர்வு செய்யப்பட முடியாது. உள்ளாட்சி தேர்தல் அப்படி நடக்காது. நாடாளுமன்ற தேர்தலை அப்படி எதிர்கொள்ள முடியாது. அதனால் அதற்கான மக்கள் மன்றத்திலே இந்த அவர்களுடைய நடவடிக்கை என்ன என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் அதற்கான முடிவை தருவார்கள். ஓகே, நன்றி.